தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சி காவலர் குடியிருப்பு தாமரை செல்வன் படுகொலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திருச்சியை சார்ந்த பீமநகரை சார்ந்தவர் தாமரை செல்வன். தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இளைஞர். இவர் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. வேலைக்கு செல்வதற்காக தன்னுடைய இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்றார். எதிரே வந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவர்களால் மோதி கீழே தள்ளப்பட்டார். எதிரே வந்தவர்கள் அரிவாளை எடுத்துக்கொண்டு தயாராக வந்தனர். உயிருக்கு பயந்து அருகில் உள்ள காவலர் குடியிருப்புக்குள் தாமரை செல்வன் ஓடினார். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள் ஓடி ஒளிய முயன்றார். அப்பொழுது அவரை விரட்டி வந்த ஆயுதமேந்திய கும்பல் அந்த சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள் சென்று அவருடைய வீட்டிலேயே வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியது. அருகில் இருந்தவர்கள் திருவானைக்காலை சார்ந்த இளமாறன் என்பவரை மட்டும் பிடித்தனர். மற்றவர்கள் தப்பிச் சென்றனர். காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். திருச்சியில் காவலர் குடியிருப்பில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டது பட்டப்பகலில் நிகழ்ந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் சமீப காலமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், தாக்குதலுக்குள்ளாகிறார்கள். காவல்துறை அவர்கள் மீது பொய் வழக்கும் போட்டு வருகிறது. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய இளைஞர்களை பழிவாங்குகிறது. இன்றைய தினம் நடைபெற்ற சம்பவம் தமிழ்நாடு முதலமைச்சர் திருச்சியில் இருந்த பொழுதே இன்றைக்கு ஒரு படுகொலை திருச்சியில் நடந்தேறியுள்ளது. தேவேந்திரகுல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.